ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து மெட்டர்னிட்டி ஷூட் மார்னிங் 4:30க்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ நான் மார்னிங் 3 o'clockலாம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். லைட்டாக ஒரு க்ரூமிங் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் டீ குடிக்கணுமான்னு யோசித்தேன். பட் வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாயிடும். டீ ஏதாவது குடிக்கணும், வயிறு வந்து ஃபில்டாக இருந்தால் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். பசிக்குது. யாராவது இந்த நேரத்தில் டீ குடிப்பாங்களா? ஆனால் நான் குடிப்பேன். நைட்டு சாப்பிட்றது இல்லைல்ல, அதனால் ரொம்ப பசிக்குது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஆக்சுவலாக நான் வந்து திருவாரூர் போக வேண்டியது இன்னைக்கு காலையில் 4:30க்கு. ஸோ அது கேன்சல் ஆனதுனால எனக்கு வந்து இந்த மேக்கப் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா 3:30க்கெலாம் நீட்டாக கிளம்பி பேய் மாரி உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கேன். எனக்கே லைட்டாக சிரிப்பு வந்துடுச்சு. ஒரு 3 பிஸ்கட், எனக்கு மேரி லைட் பிஸ்கட்னால் ரொம்ப பிடிக்கும். சட்டிலாக ஸ்வீட் அதிகமாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் சாப்பிட்டேன்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, சாப்பிட்டேன். அண்ட் வந்து இப்போ புதுசாக என்னோடய வண்டிக்கு மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கினேன். நேற்று தான் வாங்கினேன். எனக்கு ட்ராவலிங் டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னோடய ஃபோனை எடுத்து பார்க்குறதுக்கு, லொக்கேஷன்லாம் பார்த்து போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். 350 சொன்னாங்க, 300 சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ நான் போகிற ரூட் பார்த்திங்கன்னா அடையாரில் வந்து மார்னிங் 4 o'clock இருக்கும். எனக்கு வந்து கிளைண்ட் 4:30 சொல்கிறாங்கன்னா நான் 4:15க்கெலாம் ஷார்ப்பாக அந்த டைமுக்கு போயிடுவேன். கிளைண்ட்டுக்கு மார்னிங் 5 o'clock ஷார்ப்பாக நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்க வந்து விட்லிகோ ஸ்கின். ஸோ இவங்களுக்கு வந்து ஒயிட்டாக அங்கே இருக்கும். அதுவும் வந்து நெக் ஏரியாவில் நல்லா கவர் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆரஞ்சு கரெக்டரும் போடலாம், ஆர் வந்து க்ரீன் கரெக்டரும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கரெக்டர் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ்லலாம் அவங்களுக்கு இல்லை, விட்லிகோ இல்லை. பட் வந்து நெக்கில் நிறையா இருந்தனால அதை மட்டும் ப்ராப்பராக கவர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஸ்கின் வந்து அவங்களோட டோனை விட லைட்டாக ஒரு ஷேடு வந்து அதிகமாக காட்டியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண் ரொம்ப குட்டி. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டல்லாக காட்டணும் அப்படின்னா பிரைட்டராக தெரிய மாட்டாங்கன்றனால ஒரு ஷேட் மட்டும் அதிகமாக வச்சுருக்கேன். அண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காகவும் பண்ணியிருந்தேன். இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரை ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின்க்கு எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்கப் லுக் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நான் வந்து கரெக்டாக 6 o'clockலாம் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் நான் முடிச்சிட்டேன். இது வந்து மெட்டர்னிட்டி ஷூட் அப்படின்றதுனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. எல்லா மான்சூன் விட சம்மர் டைமில் மேக்கப் பண்ணுறதுக்கு தான் மேக்கப்